ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் யாவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள். விசுவாச ஜெபாலயம் மற்றும் ஜீசஸ் மிஷன் 2000 சார்பாக நீங்கள் யாவரையும் மீண்டுமாய் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் கூட நாம் ஜெபித்து இந்த ஆராதனை போகலாம். நேசிக்கிற அன்பு தகப்பனே அப்பா, இந்த நாளுக்காக நன்றி. உடைய கிருபை இந்த நாளில் எங்களுக்காக கொடுத்தீரே. இந்த இடத்துல உடைய அன்பை தகப்பனே அப்பா உங்களோட கூட இருந்து தகப்பனை பணசரிக்கு உதவி செய்தீரே, அதுக்காக நன்றிங்கப்பா. உங்களோட கூட இருங்க. இத்தனை நாட்கள் தகப்பனை அந்த கொரோனா காலங்களில் எங்களோட கூட இருந்து வழிநடத்தின கிருபைகளுக்காக நன்றி. இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி. இந்த ஓய்வு நாளில் ஒவ்வொரு வீட்டிலிருந்து உங்களுடைய அன்பை அதிகமாக தெரிந்து கொள்ள உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நீ நடக்க போகிற ஒவ்வொரு பகுதியும் ஆண்டோட நீரை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். விசேஷமாக வாழ்ந்த பகுதியில் நீரை கூட அசைவாட முடியாது ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆறு பகுதிக்காக நல்லது கிருபை கொடுத்துட்டு அதுக்காக நன்றி. மெசேஜ்காக ஜெபிக்கிறோம். பேசுகிற மகனை நீரை மறைத்து உங்களுடைய அன்பை வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய அன்பை அதிகமாக பற்றிக்கொள்ள உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த உலகம் முழுவதுக்கு ஒவ்வொருவரும் இந்த ஆதனை பார்த்து மக்கள் அதிகமாக வாழ ஜெபிக்கிற பிரகாசிக்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நீர் ஒவ்வொருவரும் கூட இருங்க. மாத்திரம் ஒவ்வொரு உயர்த்துக்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த தொடக்கம் முதல் முடிவரை எங்கள் ஆராதனோட கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். மாத்திரம் வைத்திருக்கிறோம். மிசிங்க ஜெபிக்கிறோம். சிவனோட நல்ல பிதாவே, ஆமென். சதகாலம் உள்ளவரே
அவர் உயர்ந்திருக்கிறவர். அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். பிரியமானவர்களே, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனபுத்திரனும் அல்ல. ஆமென். மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் மாறாது ஒரு போதும் உம் கிருபை. மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் மாறாது ஒரு போதும் உம் கிருபை. மரண இருளில் நான் நடந்தாலுமே பொல்லாப்புக்கு நான் பயப்படினேன். மரண இருளில் நான் நடந்தாலுமே பொல்லாப்புக்கு நான் பயப்படினேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஏழாம் தேவனே சதாகாலமும் உள்ளவரே. விசுவாசத்தோடு ஏழாம் தேவனே நீர் என்றும் உயர்ந்தவரே. ஓ ஏழாம் தேவனே சதாகாலமும் உள்ளவரே. ஏழாம் தேவனே நீர் என்றும் உயர்ந்தவரே. பிரியமானவர்களே, அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தெய்வம். நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட தெய்வம். பிரியமானவர்களே, ஒருவேளை அவர் கிரியை செய்வது, அற்புதங்கள் செய்வது நாம் நினைக்காத வழியில் இருக்கலாம், நாம் காணக்கூடாத நிலைமையில் இருக்கலாம். ஆனால் அவர் என்றைக்கும் நமக்காய் கிரியை செய்யாமல் இருப்பதே இல்லை. அந்த விசுவாசத்தோடு அவருக்கு நம்முடைய ஆராதனை செலுத்தும் போது, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 7 முறை 7 நாட்கள் அப்படியாக சுற்றி கொண்டு வந்திருந்தார்கள். அவர்களுக்கு விடுதலை உடனே கிடைக்கவில்லை. ஆனால் ஏற்ற நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி அவர்களை விடுவித்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் விசுவாசத்தோடு பாடி ஆராதித்து அவருக்கு நம்முடைய மகிமை செலுத்தலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அது பலவீனம் உள்ளவர்களோ அல்ல பலவானோ யாரா இருந்தாலும் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி அவரை பாட்டு துதித்து ஒரு நம்முடைய ஆராதனை செலுத்துவோமா? நன்றியானவரே, அவர் என்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருக்கு ஆரம்பம் இல்லை, அவருக்கு முடிவொன்றும் இல்லை. ஆமென். வாசம் செய்திடும்
சங்கீத பகுதி சங்கீதம் 46 நாம் வாசிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும்
உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த சங்கீத பகுதியை கொண்டு தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளைக்கு ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். முதலாவதாக கூட நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். நம் இந்திய தேசத்திலே கூட இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் கூட நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டு இருக்கிறது. சீக்கிரத்திலே இந்த கொரோனா வைரஸ் நீங்கி போக தேவன் தாமே உதவி செய்யணும். அதிலே பாதிக்கப்பட்டவர்களாம் சீக்கிரத்திலே குணமடையணும். இதற்கான மேலும் இதில் யாரும் பாதிக்கப்படாதபடி தேவன் தாமே பாதுகாத்துக் கொள்ளணும். அதே போல நம் தேசத்தை தேவன் ரட்சிக்கும்படியாக, நம் தேசம் முழுவதுமாக ரட்சிக்கப்படும்படியாக, நம் தேச ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக, சீக்கிரத்திலே நம் தேசம் கூட இயேசுவுக்கு சொந்தமாய் மாறும்படியாக நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இசப்பா, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது ஆண்டவரே அப்பா, நாங்கள் செபிக்கிறோம். எங்களோட தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விசையாய் தேவன் எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா, இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் எல்லாம் சீக்கிரத்திலே ஆண்டவரை குறைக்கப்பட தேவனையும் தாமே உதவி செய்யுங்க. மனமறைந்த ஆண்டவரே அப்பா, இதிலே பாதிக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தாவே, குணமடைய தேவனையும் தாமே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மேலும் யாருக்கும் தொற்று ஏற்படாதபடி தேவனையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம். சீக்கிரத்திலே தேசத்திலே எல்லாம் இயல்பு நிலைக்கு மாற தேவனி தாமே அப்பா கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்திலே கூட கர்த்தாவே அநேக அசம்பாவிதங்கள் கர்த்தாவே நடந்து கொண்டிருக்கிறது. தேவனி தாமே அப்பா கண்ணோக்கி பாருங்க. எங்கள் தேசத்தை கர்த்தாவே ஒரு விசையாய் தேவனீர் மனமிறங்கும்படியாக செபிக்கிறோம். இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள், குண்டுவெடிப்புகள், ஆக்சிடென்ட்ஸ் எதுவும் கர்த்தாவே நடக்காதபடி தேவனீர் தாமே ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசத்தை கர்த்தாவே நீர் தாமே ரட்சிப்பீராக. எங்கள் தேச ஜனங்களை தேவனீர் தாமே அப்பா ரட்சிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்திய தேசம் கூட கர்த்தாவே இயேசுவுக்கு சொந்தமாய் மாற தேவனீர் தாமே அப்பா கிருபை பாராட்டுவீராக. எங்கள் தேசத்தை முற்றிலுமாய் கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரை பொருட்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அப்படியாக செய்யப்பதாய்விற்காக உமக்கு நன்றி. கர்த்தர் ஜெபத்தை கேட்டாய். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக கூட நம் தேசம் முழுவதுமாக இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக நாம் செபிப்போம். இந்த நாட்களிலே கூட தேவன் தாமே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாம் அநேக செய்திகள் எல்லாம் கேள்விப்படுகிறோம். அநேக விபரீதங்கள், இன்னும் நிறைய கொடுமையான காரியங்களாம் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக பிள்ளைகள் தவறான பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் தாமே இப்படிப்பட்ட பிள்ளைகளோடு கூட தேவன் இடைப்படும்படியாக, பிள்ளைகளை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, நம் தேசம் முழுவதுமாக இருக்க ஒரு பிள்ளைகளை தேவன் பாதுகாத்து நித்திய பாதையை நடத்த தேவன் தாமே அவர்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக இதற்காக நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, இசப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசம் முழுவதுமாய் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தேவனி தாமே அப்பா நோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே அப்பா, இந்த காலகட்டத்திலே கூட கர்த்தாவே அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தவறான பாதையிலும் தவறான காரியங்களும் கர்த்தாவே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அநேக செய்திகளை கேள்விப்படுகிறோம். தேவனி தாமே அப்பா ஒரு விசையா எங்கள் தேசத்தின் வாலிப பிள்ளைகள் மேல் தேவனீர் மனமிறங்குவீராக. அப்பா, பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்ப தேவனீர் தாமே உதவி செய்யுங்க. நீரே உண்மையான தேவன் என்று கர்த்தாவே அவர்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள
அப்பா ஆண்டவரே நித்திய பாதையிலே கர்த்தாவை வழிநடத்த தேவன் நீர் தாமே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஒரு விசியாய் வாழ்வு பிள்ளைகளோட கருத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே அவர்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க, அவர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய கர்த்தாவை அப்பா தேவன் நீர் தாமே கர்த்தாவை அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்படியாகவே சேர்ப்புற தயவிற்காக உமக்கு நன்றி. கர்த்தனம் ஜெபத்தை கேட்டாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக கூட நாம் செபிக்கலாம். நம்முடைய சபைக்காக நாம் செபிப்போம். நம் சபை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, நம் சபையின் எல்லா தேவைகளை தேவன் தாமே சந்திக்கும்படியாக, எல்லா குறைவுகளை தேவன் தாமே நிறைவாய் மாற்றும்படியாக, அதுபோல் நம் சபையில் ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நாம் செபிப்போம். ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக, எல்லோரும் ஆவிக்குரிய காரிலே வளர தேவன் தாமே உதவி செய்யணும். ஆண்டுடன் ஜெபத்திலும் வேத வசனத்திலும் வளர தேவன் தாமே கிருபை பாராட்டணும். அதே போல் அவருடைய எல்லா தேவைகளை தேவன் தாமே சந்திக்கணும். இதற்காக நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே அப்பா இசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபைக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே ஒரு விசையாய் கர்த்தாவே சபை தேவனிற்கு நோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சபையின் எல்லா தேவைகளை தேவனீர் தாமே அப்பா சந்திப்பீராக. குறைகள் எல்லாம் தேவனீர் தாமே ஆண்டவர் நிறைவாய் மாற்ற போற தயவிற்காக உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். சீக்கிரத்திலே கூட ஆண்டவரே பினாரேஷன் பண்ணி கட்டப்பட தேவன் உதவி செய்யுங்க. அதற்கான எல்லா பண தேவைகள் பொருளாதார தேவைகளை தேவனீர் தாமே ஆண்டவரை சந்திப்பீராக. இன்னும் அப்பா இருக்கிற சபையின் எல்லா தேவைகளை தேவனீர் சந்திப்பீராக. அதே போல் ஆண்டவரே 5000 பேர் அமர்ந்து ஆராதிக்கக்கூடிய ஆலயத்துக்காக செபிக்கிறோம். சீக்கிரத்திலே அந்த காரியங்கள்லாம் நன்மையாய் முடிய தேவன் உதவி செய்வீராக. அதற்கான எல்லா பண தேவைகள் பொருளாதார தேவைகள் மனித உத்தாசைகளை தேவனீர் தாமே அப்பா ஏற்படுத்தி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அதே போலப்பா சபையில் ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் உடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஒவ்வொருவரும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. எல்லோரும் ஆவிக்குரிய காரியங்களை வளர தேவனீர் தாமே அப்பா கிருபை பாராட்டுவீராக. அதே போல ஆண்டவரே அப்பா எல்லோருடைய தேவைகளை தேவனீர் தாமே சந்திங்க. அநேகருக்கு தாவே அநேக தேவைகளோடு காணப்படுகிறார்கள். அவருடைய எல்லா தேவைகளை சந்திங்க. எந்த ஒரு குறைவின்றி கர்த்தாவே நிறைவாய் தேவனீர் தாமே அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சபை விசுவாசிகள் ஒவ்வொரு கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீரை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. நீரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்படியாகவே சேர்ப்புற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தனம் ஜெபத்தை கேட்டாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக கூட நம் தேசத்திலே கூட தேவன் நல்ல மழையை கட்டளிடணும். நல்ல செழிப்பையும் சேமத்தையும் தேவன் தாமே நம் தேசத்திலே கட்டளிடணும். விவசாயிகளுக்கு நிலங்கள் எல்லாம் நல்லபடியாக பயிரெல்லாம் வளர தேவன் தாமே உதவி செய்யும். இதற்காக நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே இயேசுப்பா ஒரு விசையாய் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்த நல்ல மழைக்காக நன்றி. ஆண்டவரே இன்னுமாய் கர்த்தாவே நல்ல மழையை தேவன் நீங்க கட்டளையிடுங்க. ஆண்டவெல்லாம் பயிர் நிலங்கள்லாம் நல்லபடியாக வளர தேவன் நீர் தாமே அப்பா உதவி செய்வீராக. இதன் மூலமாக கர்த்தாவே பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிக்கப்பட, தேசம் ஆசீர்வதிக்கப்பட தேவன் நீர் தாமே கிருபை பாராட்டுவீராக. எங்கள் தேசத்தை முற்றிலுமாய் உடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேச தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லோரும் கர்த்தாவே அப்பா தேசத்தை ஆண்டவரே நல்ல பாதையிலே நடத்த அவர்களுக்கு நல்ல ஞானத்தை புத்தியையும் அறிவையும் தேவனீர் தாமே கட்டளையிடுவீராக. இந்த தேசத்தை முற்றிலுமாய் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொருட்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அப்படியாகவே செய்கிற தயவிற்காக உமக்கு நன்றி. கர்த்தரம் ஜெபத்தை கேட்டாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். la 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 la
மறித்து போனாலும் மறுபடியும் உயிரடைவார்கள். கோதுமை மணி மண்ணில் மடிந்து மறுபடியும் எழுவதைப் போல தெய்வ பிள்ளைகள் மறித்து போனாலும் மறுபடியும் உயிரடைவார்கள். நான் கிறிஸ்துவுக்கென்று வீழைக்கப்பட்டேன், நான் கிறிஸ்துவுக்கென்று வீழைக்கப்பட்டேன். ஒன்றுக்கு 100 பலன் கொடுப்பேன், ஒன்றுக்கு 100 பலன் கொடுப்பேன். லா 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 ஹே ஓ லா 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 லா. கோதுமை மணி மண்ணில் மடிந்து மறுபடியும் எழுவதைப் போல தேவ பிள்ளைகள் மறித்து போனாலும் மறுபடியும் உயிரடைவார்கள். தாய்தந்தையும் அன்பை இருந்தாலும் உறவுகளின் பந்தம் இருந்தாலும் என் இயேசுவின் அன்பில் இருந்து எதுவும் என்னை பிரிக்க மாட்டாதே. தாய்தந்தையும் அன்பை இருந்தாலும் உறவுகளின் பந்தம் இருந்தாலும் என் இயேசுவின் அன்பில் இருந்து எதுவும் என்னை பிரிக்க மாட்டாதே. நான் கண்மலையாம் கிறிஸ்துவை கண்முன் கொண்டுள்ளேன், நான் கண்மலையாம் கிறிஸ்துவை என் கண்முன் கொண்டுள்ளேன். கவலைகளை தள்ளிவிட்டு முன்னே நடத்து, உலக கவலைகளை தள்ளிவிட்டு முன்னே நடத்து. லா 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 ஹே ஓ லா 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 லா. கோதுமை மணி மண்ணில் மடிந்து மறுபடியும் எழுவதைப் போல தேவ பிள்ளைகள் மறித்து போனாலும் மறுபடியும் உயிரடைவார்கள். உலகத்தையே குப்பையே கருதிவிட்டே இறை வார்த்தையை கடைபிடித்து அதன் வழி நடந்திடுவே. இயேசுவுக்காக உலகத்தையே குப்பையே கருதிவிட்டே இறை வார்த்தையை கடைபிடித்து அதன் வழி நடந்திடுவே. நான் விசுவாச பந்தயத்தில் ஓடுகிறேன், நான் விசுவாச பந்தயத்தில் ஓடுகிறேன். எனக்குள்ள கிரீடத்தை பெற்றுக் கொள்வேன், எனக்குள்ள கிரீடத்தை பெற்றுக் கொள்வேன். லா 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 ஹே ஓ லா 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 லா. ஜீவன் உள்ளவரை இயேசுவுக்கை சாட்சி கொடுப்பே. ஜீவனையே நான் இழக்க நேர்ந்தாலும் மகளுடன் கையளிப்பே. என் வாழ்விலே ஜீவன் உள்ளவரை இயேசுவுக்கை சாட்சி கொடுப்பே. ஜீவனையே நான் இழக்க நேர்ந்தாலும் மகளுடன் கையளிப்பே. நான் விசுவாசிப்பவரின் என்பதை அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசிப்பவரின் என்பதை அறிந்திருக்கிறேன்.
சொல்லுவே, ஒப்பு கொடுத்ததை காக்க வந்தவர் நிச்சயமாய் சொல்லுவே. லா 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 லா. ஹே ஓ லா 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 லா. ஒருமை மணி மண்ணில் மடிந்து மறுபடியும் எழுவதை போல தேவ பிள்ளைகள் மறைத்து போனாலும் மறுபடியும் உயிரடைவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஆண்டவரோடு வசனத்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நான் இந்த லாக்டவுனில் அநேகரால் தேவனை சந்திக்க முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை, ஆராதிக்க முடியவில்லை. கர்த்தர் ஆனால் நமக்கு பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்ததாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வீடியோ சேனலை தொடர்ந்து பார்க்க கர்த்தர் உங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே கூட நம்ம ஒரு வேத வசனத்தை நம்ம தியானிக்கலாம். ஏசாயா எழுதினதான தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இங்கே பார்க்கும் பொழுது வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதிய வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வசனங்களை, வாக்குத்தத்தமான வசனத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுப்பதை நம்ம பார்க்கலாம். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் நம்முடைய முழு வேதாகமத்துக்கும் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதில் 66 அதிகாரங்கள் இருக்கிறது. அதே போல நம்முடைய வேதத்திலே 66 புத்தகங்கள் இருக்கிறது. இந்த 66 புத்தகங்களுக்கு ஈக்குவலாக இந்த 66 அதிகாரங்களை சொல்லுகிறார்கள். இந்த பைபிளுக்கு ஒரு சிறிய பைபிள், பைபிளுக்குள்ளே ஒரு பைபிள் என்று சொல்லத்தக்கதான ஒரு புஸ்தகம் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நம்ம பார்க்கலாம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே இந்த ஏசாயா தீர்க்கதரிசியானவர் இதனுடைய 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் கிட்டத்தட்ட 4 ராஜாக்கள் வாழ்ந்தனான காலங்களில் உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா போன்ற 4 ராஜாக்களும் வாழ்ந்த காலகட்டங்களில் ஆண்டுடைய வசனத்தை மிகவும் பயமில்லாமல் பலத்தோடு தைரியமாக சொல்லக்கூடியதான ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசியா என்றால் ஏசாயா தீர்க்கதரிசி. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி நம்ம வாசிக்கும் போது முக்கியமாக எசேக்கியா ராஜா அவர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மரித்து விடுவாய் என்று சொல்லும்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி அவரை குறித்ததான தீர்க்கதரிசனங்கள் சொல்லுகிறார். இது அதன் பிறகு ஆண்டவர் 15 வருடத்தை கூட்டுகிறதையும் ஏசாயா தீர்க்கதரிசி திரும்பவும் அவர் தீர்க்கதரிசனமாக அவர்களுக்கு சொல்லுகிறதான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இப்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியானவர் அந்த 4 ராஜாக்களுடைய நாட்களிலே அவருடைய வசனத்தை தீர்க்கதரிசனமாக அவர்களுக்கு ஜனங்களுக்கு தெள்ளந்தெளிவாக போதித்து அவர்களை வழிநடத்ததான நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக நம்ம பார்க்கிறோம். இவரும் மேஜர் ப்ராப்பர்ட்ல பெரிய தீர்க்கதரிசிகளில் ஒருவராக காணப்படுகிறார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேத புத்தகத்திலே இந்த புத்தகமானது 39 அதிகாரங்களும் பழைய காரியங்களை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற 27 புத்தகங்களை பார்க்கும் பொழுது இந்த அதே போல இந்த 27 27
அதிகாரங்களும் தீர்க்க தரிசனமாக, ஆறுதலின் வசனமாக, ஒரு புதிய உடன்படிக்கைக்குரியதான வசனங்களாக இங்கே காணப்படுவதை நம்ம பார்க்கிறோம். இப்படியாக ஏசாயா தீர்க்கதரிசி, இந்த புஸ்தகமானது 2 ஆசிரியர்கள் எழுதியிருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். 2 ஏசாயா தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனா ஆமோசின் குமாரனாக ஏசாயா என்றதான ஒரே ஒரு தீர்க்கதரிசியுடைய மாத்திரம் இருக்கிறார் என்பதற்கு அடையாளங்களும் அவருடைய எந்த வம்சத்தை சேர்ந்தவர், எங்கே பிறந்தார் என்பதும் இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை தவிர 2 ஏசாயா இருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் ஒன்றும் இல்லை. 2 ஏசாயா தீர்க்கதரிசிகள் 2 பேர் இந்த புத்தகத்தை எழுதினார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் இங்கே இல்லை. எனவே ஸ்தோத்திரம், இந்த புஸ்தகத்தை எனக்கு தெரிந்தவரை ஒரு தீர்க்கதரிசி தான் எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இப்ப இங்கே முதலாவது 41:10 சொல்லப்படுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்பொழுது சொல்லுவதான வார்த்தை பயப்படாதே. நம்முடைய ஆண்டவர் எந்த நல்ல காரியமா இருந்தாலும் கெட்ட காரியமா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் முதலாவது அவர் வரும்போது அவருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டார்களும் அவருடைய தூதர்களை கொண்டார்களும் இந்த வசனத்தை சொல்லும் போது அவர் சொல்கிறது பயப்படாதே என்று சொல்கிறார். இங்கே பார்க்கும்போது வேதத்தில் கிட்டத்தட்ட 366 முறை பயப்படாதே என்றதான வசனம் வார்த்தை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் வருடத்துக்கு 365 நாட்கள் பிளஸ் யூபிலி ஆண்டுகள் வரும்போது ஒரு நாள் அதிகமாக வருவதால் அதற்கும் சேர்த்து 366 முறை இந்த பயப்படாதே என்ற வார்த்தை இருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீ பயப்படாதே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க எதை குறித்து நீங்க பயந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எதை குறித்தும் பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் பயப்பட வேண்டுமே தவிர மற்ற யாருக்கும் நம்ம பயப்படக்கூடாது. மற்ற எந்த காரியங்களுக்கும் நாம் பயப்படக்கூடாது. காரணம் என்னவென்றால் அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் மாத்திரம்தான் பயபக்திக்குரியவர். அவர் ஒருவர் தான் கனத்துக்குரியவர். அவர் ஒருவர் தான் துதிக்கு பாத்திரர். அவர் ஒருவர் தான் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். எனவே நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவருக்கு மாத்திரம்தான் நாம் பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆண் பாக்கியவான் என்று சொல்லுங்கள். மனுஷருக்கு பயப்பட பயம் கண்ணியை வரவிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பார்க்கும்போது ஆண்டவருக்கு தான் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு மாத்திரம்தான், அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம்தான் பயந்திருப்பார்கள். இங்கே பார்க்கும்பொழுது நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். கர்த்தர் சொல்கிறார் உன்னுடனே கூட இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் நம்மோடு வாசம் பண்ணுகிற தேவன். அவர் நம்மோடு வாசம் பண்ண வேண்டும் என்று மிகவும் அவர் என்ன செய்கிறார், ஆசைப்படுகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆலயம் உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தங்குகிறதான ஒரு இடம் நம்முடைய இருதயம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன நினைக்கிறார் என்றால் நம்மோடு இருக்க அவர் விரும்புகிறார். நாம் ஆண்டவர் யாரோடு இருப்பார் என்றால் யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரோடு இருக்கிறார்களோ அவர்களோடு கர்த்தரும் இருப்பார். சிலருக்கு என்ன, நம்ம எங்க போனான்னா எதை செய்தான்னா ஏற்ற வேளையில கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து யாரெல்லாம் கர்த்தரோடு இருக்கிறார்களோ அவர்களோடு தான் கர்த்தர் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கும்போது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5:10 இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். கர்த்தருக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதோடு கர்த்தர் இருந்தார். பிரைஸ் சொல்லும்.
தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததற்கு காரணம் கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இருந்தால்தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். சிலர் சொல்லுகிறதான ஒரு காரியம், சபைக்கு போனோமா, 5 நிமிஷம் ஜெபம் பண்ணோமா, ஸ்தோத்திரம் பண்ணோமா, வந்தோமா, காணிக்கை ஏதோ 1 ரூபாய் 2 ரூபாய் போட்டோமா, அதோட முடிப்போம் அப்படி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி அல்ல. நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவன் அந்த தேசத்துடைய ராஜாவாக மாறினதுக்கு காரணம் என்னவென்றால் தாவீது கர்த்தரோடு இருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அப்ப பார்க்கும்போது தாவீது ஒரு ராஜாவாக மாறுவதற்குதான எந்த விதமான தகுதியும் கிடையாது, எந்த விதமான சூழ்நிலையும் கிடையாது. அவனை காட்டிலும் திறமையானவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய அண்ணாமார்கள் எல்லாம் மிலிட்டரி மேன் எல்லாம் இருக்கிறார்கள், பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறார்கள். இவன் ஒதுக்கப்பட்டவர். அவர் ஆடுகளை மேய்ப்பதற்காக உங்க குடும்பத்தில் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அங்கே அவர் மிலிட்டரியிலே போயிட்டு அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது, சாப்பாடு கொடுத்தியா, போயிட்டு போய் வேலையை பாரா, போயிட்டு ஆடுகளை மேய் என்று அவர்களால் துரத்தப்பட்டவர் தான் தாவீது. ஆனால் இவர் ராஜாவாக மாறுவதற்கு எந்த விதமான தகுதி இல்லை. ஒரே ஒரு தகுதி தான், கர்த்தர் அவனோடு. வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். நாம் கர்த்தரோடு இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு இருப்பார். நம்முடைய பிரதமரையும் அல்லது நம்முடைய முதல்வரையும் ஒருவேளை நாம் அவர்களை பார்க்க போகிறோம் என்று சொல்லும் பொழுது அவருடைய அலுவலகத்திலே அவர்களை பார்க்க போகிறோம் என்பது அதுவும் ஒரு பெரிய காரியங்கள் தான், உண்மைதான். ஆனால் அதை காட்டிலும் அவர் என்னுடைய வீட்டுக்கு வந்தார், பிரதமர் என்னோட வீட்டுக்கு வந்தார், என்னுடைய முதல்வர் என்னுடைய வீட்டுக்கு வந்தார் என்றால் அதுதான் அதை விட பெரிய காரியம். அதே போல நாம் கர்த்தரோடு இருக்குவது மிகவும் முக்கியமான காரியம். அப்பொழுதுதான் அவர் நம்மோடு இருப்பார். ஆனால் கர்த்தர் அவரோடு இருக்கிறார் என்பது அதுதான் மேலான காரியம். அப்ப தாவீதோடு யார் இருந்தால் கர்த்தர் இருந்தார். அவர் ஒரு பெரிய ராஜாவாக மாறினார், தேசத்தை ஆளுகை செய்தார், தன்னுடைய எல்லா காரியங்களையும் அவர் விருத்தி அடைந்தார். அவர் ஆசீர்வாதத்தை காண அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை அவர் கண்டார். கர்த்தருக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தர் இருந்தார் என்றால் அவன் இருக்கிற நிலைமையில இருக்க மாட்டான். அவன் ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதத்தை பெறுகிறவனாய் இருப்பான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் யாரோடு இருக்கணும்? கர்த்தரோடு இருக்கணும். கர்த்தர் நம்மோடு இருக்கத்தக்கதாக நாம் தகுதி உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அதுதான் கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம். அங்கே பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையும் சவுலுடைய வாழ்க்கையிலும் நாம பலவிதமான காரியங்களை, வித்தியாசங்களை நம்ம பார்க்க முடியும். சவுலுக்கும் தாவீதுக்கும் என்ன? கர்த்தர் தாவீதோடும் இருந்தார், கர்த்தர் சவுலோடும் இருந்தார். சில நேரங்களில் பார்க்கும்போது சிலர் சொல்லும் போது இது புரியாத சிலர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அவரு தாவீது அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவரு சவுல் அவர் விட்டுட்டாரு, தாவீதை பிடிச்சிட்டாரு, அப்படியெல்லாம் ஒண்ணுங்க. தாவீதுடைய நடவடிக்கைகள் வேற, சவுலுடைய நடவடிக்கைகள் வேற. அவனுடைய என்னைக்குமே அவர் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கதான் அவர் நினைத்திருக்கிறார். அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க அவருக்கு பிரியம். ஆனால் இங்கே பார்க்கும்போது இதே இஸ்ரவேல் குடும்பத்தை சார்ந்தவர் தான் தாவீது, இதே இஸ்ரவேல் குடும்பத்தை சார்ந்தவர் தான் சவுல். சவுல் பாருங்க, கர்த்தர் முதலாவது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் ராஜா சவுல் தான். ஆனா அவர் எப்படிப்பட்ட கோத்திரத்தை சேர்ந்த? ஒரு சிறிய கோத்திரத்தை, கடைசி கோத்திரம், அதுல சிறிய கோத்திரம், அதிலிருந்து கர்த்தர் அவரை எடுத்திருக்கிறார். அப்ப அந்த சவுல் செய்ய வேண்டிய கடமை, ஆண்டவர் என்னை சிறிய கோத்திரத்திலிருந்து என்னை பாராதபடிக்கு என்னை உயர்த்தி கனப்படுத்த வைத்திருக்கிறார், நான் அவருக்கு எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க வேண்டும் என்று சவுல் யோசித்து சவுல் கர்த்தருக்கு உண்மையா இருக்க வேண்டும். ஆனால் சவுல் செய்த காரியம் என்ன? ஆரம்பத்திலிருந்து அவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படவில்லை. கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு பிரியமில்லாம வாழ்ந்தார். கர்த்தருக்கு என்ன விரோதமோ அதே காரியத்தை தான் செய்தார். முதலாவது அந்த ஜனங்களை முறியடி, எல்லாத்தையும் எடுத்து போடுன்னு சொன்னார், எரிந்து போடுன்னு சொன்னார். ஆனால் என்ன தெரியுங்களா, சில காரியங்களை எடுத்து வைத்தார். கேட்டா ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று அவர் ஒரு சாக்கு போக்கு சொல்லுகிறார். அடுத்தபடியாக வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு தப்பை செய்வதற்கு இன்னொரு தப்பு செய்வார்கள் என்பது போல அவர் மீண்டும் தவறுகளை செய்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத போனார். கடைசிய சூனியக்காரர் உங்க தேசத்தில் இருக்கக்கூடாது ஆண்டு கட்டளை கொடுக்க, சூனியக்காரர்கள் இவர் குறி சொல்லுகிற அளவுக்கு இவருடைய நிலைமை மோசமாக விட்டது. கடைசியாக பார்க்கணும், நாண்டு கொண்டே செத்து விட்டார், தற்கொலை செய்து சூசைட் பண்ணிட்டார். இப்படிதான் யாருடைய? சவுல் கர்த்தரை விட்டு விலகி போனார். அவருக்குள்ள இருந்த அசுத்தாவியே தாவீது பாடுகிற இசையின் மூலமாக
சோத்திரம். ஆனா இங்க பாருங்க, தாவீது செய்த ஒரு காரியம், அவர் செய்த போது தவறு செய்த போது அப்படியே சொன்னதுல பண்ணிட்டார். கேட்ட ஒரு காரியம், ஆண்டவரே எனக்கு அது ராஜ பதவி இல்லை ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அல்ல, ஆசைகள் அல்ல, உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதீர் என்று தான் அங்கே தாவீது சொல்றதை பார்க்கிறோம். அப்ப தாவீது தேவனோடு இருந்தார், தாவீது தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார். அதனால கர்த்தர் பாருங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். அப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் தாவீதோடு இருந்தார். இது ஆதியாகமத்துல நம்ம வாசிக்கலாம். சோதரம் ஆதியாகமத்துல நம்ம வாசிக்கும் போது 39ஆம் அதிகாரம் 21-23 வசனங்களை பார்க்கும்பொழுது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். 23ஆவது வசனம், கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வாசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அவன் வசமாயிருந்த அவனோடு அவன் சம்பந்தப்பட்ட காரியங்கள், இந்த காரியங்களிலே அங்க இருக்கிறதான சிறைச்சாலைக்கார தலைவன் விசாரிக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே யோசேப்பை பார்க்கிறோம். யோசேப்பு அடிமையாக சென்றவன், யோசேப்பு அடிமை வேலை செய்தவன். ஆனால் கர்த்தர் யோசேப்பை பார்வோனுக்கு அடுத்தபடியான அதிகாரத்தில் வைத்தார். பிரைஸ் தி லார்ட். காரணம், கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தன்னுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நம்மோடு இருக்கணும். கர்த்தர் இல்லாத ஒரு காரியமும் நடக்காது. வேதத்திலே யோவான் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லி, என்னை உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது, அவர் இல்லைன்னா நம்மளால ஒன்றும் முடியாது. அதுதான் தெளிவாக சொல்லப்படும். அப்ப யோசேப்போடு யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். அப்ப யோசேப்போடு ஆண்டவர் இருந்ததுனால அவன் விருத்தி அடைந்தான். 23ஆம் கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தான் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும், எதை செய்தாலும் எது வாய்க்கினா, யாருக்கு வாய்க்கினா, யாரெல்லாம் கர்த்தரோடு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு வாய்க்கும். இன்றைக்கும் நாம் எதை செய்தாலும் கர்த்தர் நம்மோடு இருந்தால் அவர் வாய்க்க செய்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். நம்ம எல்லாமே செய்து முடிச்சுதான் கஷ்டங்கள் கத்தட்ட வரும். எது நடக்கலன்னா வீடு கட்டிட்டு இருந்தாங்க அப்படியே நின்று போச்சுங்க, அதுக்கப்புறம் தான் கத்தட்ட வருது. நம்ம வேலைக்கு போகுது, எல்லாத்தையும் ஆபீஸ் எதுவுமே எது லஞ்சம் கொடுத்து எதுவுமே முடியல, கடைசியாக இது வருது, கத்தட்ட வருது. ஆனா கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது எல்லா காரியங்களும் தானே ஆண்டவர் வாய்க்க செய்வார். ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். யாரெல்லாம் அவரை நம்பி இருக்கிறாங்களோ அவரை கைவிடாத தேவன். அப்ப பாருங்க, முதலாவது தாவீதை குறித்து சொல்லப்படுது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதா? கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்ததினாலே அவன் எல்லாம் செய்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்தார். இங்கே இத்தனை காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். இதுபோல் அநேக வேதத்திலே இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஏசாயா 40:30 நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நான் யோசேப்போடு மாத்திரம் இருப்பேன் என்று சொன்னார். யோசேப்போடு மாத்திரம் அல்ல, தாவீதோடு கூட மாத்திரம் அல்ல, நான் உன்னோடு இருப்பேன் சொன்னார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். யாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் இருக்கிறாரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவார்கள். யாரெல்லாம் கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். இன்று கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அடுத்தது, திகையாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனது சகாயம். அவர் நமக்கு சுகத்தை பலனை கொடுக்கிறார். அடுத்தது என்னன்னா, சகாயம் உதவி செய்கிறார்.
என் நீதி வலது கருத்தினால் உன்னை தாங்கவே என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்பத்திற்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்கிற தேவன். நம்முடைய காரியங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஆகலும் எதை இருந்தாலும் நடக்கலாம். தேவனுடைய பிரசன்னத்தை இழந்துடக்கூடாது. தேவ வல்லமையை இழந்துடக்கூடாது. கர்த்தர் நம்மை விட்டு போகாதபடிக்கு நமக்குள்ளே அவரை வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை உயர்த்துவார். தேசத்திலே நம்மை கனப்படுத்துவார். இந்த உலகத்திலே உயர்ந்த இடங்களிலே அவரை ஈர்க்கப்படுவார். எனவே ஆண்டவரை நம்புவோம், ஆண்டவருக்காக வாழ்வோம். தேவ பிரசன்னம் நம்மோடு இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதி வலது கர்த்தனால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இவையான வேலைக்காக ஸ்தோத்திரம். நீ பயப்படாத, உன்னுடைய இருப்பேன் எங்களோட வாக்கு தேவக்காக நன்றி. எங்களை நீ நேசிக்கிறபடியாக ஸ்தோத்திரம். எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக, இரக்கத்துக்காக உமக்கு கோடி நன்றி அப்பா. யோசேப்போடு இருக்கிறவர், தாவீதோடு இருக்கிறவர், நீர் எங்களோடு இருக்கிறபடியாக ஸ்தோத்திரம். என்னை எங்களை முற்றிலுமாக தாழ்த்துவோம். உண்மை மாத்திரம் உயர்த்துகிறவர்களே, உடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க, குறைவுகள் எல்லாம் நிறைவாக பிரியமாய் வாழும், பிரியமானதை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, சுவியாதியோடு ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருக்கு நல்ல சுகங்களை தாங்கப்பா. வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலைகளை கற்று தாங்கப்பா. பயத்தோடு, எதிர்காலங்களை குறித்த பயத்தோடு, வீட்டை குறித்த பயத்தோடு, வாழ்க்கை குறித்த பயத்தோடு இருக்க ஊருக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். நீ பயப்படாதே, அவனுடனே இருப்பேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி பலப்படுத்துங்கப்பா. சகாயம் பண்ணுங்க. அப்படியே செய்வதற்காக நன்றி. இந்த வாரம் முழுவதும் கரம் எங்களோடு இருக்கட்டும். நல்ல வேலைகளை தாங்க, நல்ல வருமானத்தை தாங்க, நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீ கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் யாரோடு கூட இருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியாக நன்றி. துதி கன மகிமையாகவும் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. God bless you. Thank you.